அவர் அண்ணன் எடப்பாடி அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் நீட் வந்துச்சு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல் தற்கொலை நடைபெற்றது. அனிதாவுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்தில் தான். அவர் அப்போவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷத்துக்கு நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு. அவர்கள் இந்நேரம் நீட்டை எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க. அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணி கிடையாது. பேச்சு மட்டும் காங்கிரஸ் மேலே பழி சொல்றது. நாங்கள் சொல்வது என்ன, இப்பவும் சொல்கிறோம், எப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்கள் ஒன்றாக இருக்க போகிறது நீட்டு தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணுறது தான். விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. இடதுசாரிகளுடைய பார்வை என்பது அவர்களுக்கு அந்த கணக்கெடுப்பு பண்ணுறது, அவர்களை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் ஒரு 2-3 அதிகாரிகள் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். அதை உடனடியாக நானும் கண்டித்தேன். அந்த வட்டாட்சியருடைய நடவடிக்கைக்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் தமிழக அரசு. என்னை பொறுத்த மட்டும் வருவாய்த்துறை அவர் மீது, அந்த வட்டாட்சியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கலை, அது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் எங்கள் அமைச்சர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நட்டா இவர்கள் இது அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நம்ம ஒதுக்கி போக முடியாது. இதை பொறுத்த மட்டும் இது கூட்டு தலைமை கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால 100 நாள் தான் ஆயிருக்கு. அமைச்சர்கள் எல்லாரும் புதிய அமைச்சர்கள், பழைய அமைச்சர் ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான். அதனால இது ரொம்ப கவனமாக நம்ம அணுக வேண்டியது. தமிழக தலைமைச் செயலாளரை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்ம உடனே சாயம் பூசிடுவோமானுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் அவ்வளோ வேகமாக நான் சாயம் பூச மாட்டேன். பட் ரெண்டா நம்ம அதிகாரிகளை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய இருக்க இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் 350 பேர் தான். எங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த 350 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ள நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்கு. அது ரைட்டு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போ யார் கொண்டு வந்ததுங்கிறது வேற. அப்போ இருந்த நிலையில் இருந்த சிஎஸ் மேலே அப்போ இருந்த எதிர்கட்சிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அதனால் அவங்க சேஞ்சுக்கு சொன்னாங்க. அதில் சீனியாரிட்டி மூலமாக தான் கொண்டு வர முடியும். எங்கேயாவது இருந்து இறக்குமதியெல்லாம் சிஎஸ்ஐ பண்ண முடியாது. 3 சாய்ஸ் தான் இருக்குது. சீனியர் மோஸ்ட் அஃபீஷியல்ஸில், சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸில் ஒரு ஆளை தான் அவங்க பிக் பண்ண போகிறாங்க. அதனால் அடுத்து வரப்போகிற சிஎஸ்மே இந்த 3 பேரில் தான். அது 3 பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். அந்த 3 பேருக்குள்ளே தான் வரப்போகிறாங்க. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் சாயம் பூச ஆரம்பித்தோம்னா அப்புறம் சாயமே மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய நிதிநிலை திட்டம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு 2013. அதற்கு பின்னாடி பாஜக ஆட்சியும் சரி இவங்களும் சரி அந்த தேசிய நதிநீர் ஒருங்கிணைப்பு இதையும் கிடைக்காம மாநிலங்கள் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே இருக்கு இந்த நதிகள். இதுக்கான தீர்வுக்கு என்ன பண்ண போறாங்க? தண்ணீர் என்பது மிக மிக நாடுகளுக்குள்ளே நடக்கிற பெரிய பிரச்சனை. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியா பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியா சைனாவாக இருக்கட்டும், இது நாடுகளுக்குள்ளான பிரச்சனை. இது ஒரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, வட்டாரங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, கிராமங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. நீர் என்பது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இன்றியமையாததாக இருக்குது. இதற்கு ஒரு காமன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதிகள் எல்லாமே மற்ற மாநிலங்களில் உற்பத்தியாகி வர்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் வேணும் தான் நம்ம கேட்குறோம். காங்கிரஸ் எப்பவுமே நதிகள் இணைப்பு அந்த கதையில ஏத்துக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை சொல்லிட்டே இருக்கலாம் எல்லாரும். நதிகள் இணைப்பு இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சும்மா நம்ம கனவுல வேணா பாரதியார் பாட்டில் வர்றாப்புல சிந்து நதியில் ஓரம் சொல்லி பாட்டு பாடிட்டு காட்டலாம். பட் அது ஃபீஸிபிள் கிடையாது. அதாவது என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் நடந்தது இந்த நாட்டில். இந்தியாவினுடைய தேவைகளும் இந்தியாவினுடைய எல்லா ஸ்டடி ரிப்போர்ட்டும் எல்லா எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டும் சொல்றது அதுதான். நம்ம இங்கே ஒரு சாமிஜி இருப்பாரு, இங்கே ஒரு சிவராத்திரியில் அவரெல்லாம் சொல்றது, அவங்கெல்லாம் சொல்ற நதி அணைச்சிட்டா வந்துடும், ஜக்கி மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்றது நதி அணைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் எல்லா நதிகளையும் இணைக்க முடியாத நிலையில இருக்கு.
இந்தியாவினுடைய அந்த வழிகளில் இருக்க நதிகளுடைய நதியினுடைய ஓட்டத்தை மாற்றுவதனால இக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அது ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும். நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்க ஒழிய அதற்கான அமைப்புகளை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மாநிலங்களுக்கான மாநிலத்துக்கு மாநிலமான உறவுகளில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நாளைய இந்த 100 நாள் ஆட்சியில வந்து 1 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி கொண்டு வர முடியுமா? பிராக்டிக்கலா அது சரியா? எப்படி ஃபீல் பண்றீங்க? 1 லட்சம் கோடி 100 நாள்ல ஈஸியா கொண்டு வர முடியுமா? இல்லை பத்தி உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சீக்கிரத்துல 1 லட்சம் கோடி கொண்டு வருவது பெரிய விஷயம். 100 நாள்ல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால தமிழ்நாடுக்கு வந்து அது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுறதும் நாங்கள் எங்களோட இன்டென்ட்டை காட்டுறதும் நடக்கிறது தான். நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லா இடத்துலையுமே முதல்ல அவர் எடப்பாடியாருமே இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ் போகும்போதும் சரி, யாரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதனுடைய யாரெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னாவே தெரியும். யாரெல்லாம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ மினிமம் 50% ஆகுது அது மெட்டீரியலைஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 40% கூட மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாரின் ட்ரிப் போய் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தும் போதும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இது 100 நாளைக்குள்ள 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறதும் தமிழ்நாட்டில் இன்னும் இன்டென்ட் இருக்குங்கிறதை காட்ட முடியுது. நம்மளை பொறுத்த மட்டும் இதில் நம்ம குறைகள் தேடுவதை விட இது எத்தனை ஆயிரம் வேலைகளை உருவாக்குது, அந்த வேலைகளை கடைசி வரைக்கும் நம்ம வந்து இல்லை 1 லட்சம் வேலைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து யாரு கையெழுத்து போட்டாங்களோ கையெழுத்து போட்ட உடனே கம்ப உண்டி டீ கடை வைக்க முடியாது. அது இது வந்து பல நாள் வேலைகள். அது அதனால அவங்க கையெழுத்து போட்டு லேண்ட் அலாட் பண்ணி அவங்க வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினரியை வச்சு திருப்பி அதை டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எதுவும் யூனியன் பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடி இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். பட் தமிழ்நாட்டினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஒரு அரசியலில் மட்டும் நடக்கலை. இது தொடர்ந்து நம்ம ஆர் வெங்கட்ராமனில் தொடங்கி முரசொலி மாறன் அவர்களுடைய காலங்களில் இருந்து இப்போ இருக்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வரைக்கும் பலருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது என்னென்னட்டா ஒரு நாள் மேஜிக் மாதிரி வந்துடாது. என்னட்டா உடனே நான் போனேன் ஒரு 100 நாளைக்குள்ளே நான் 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டேங்கிறது வந்து அது ஒரு இன்ஸ்டன்ட் இது கிடையாது. தமிழ்நாடுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் கல்ச்சராக இருந்தாலும் சரி இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் தமிழ்நாடுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 9.2 இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இட்ஸ் அ கன்சிஸ்டன்சியாக நம்மளுடைய பாலிசியில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி பெரிய பாலிசி சேஞ்ச் கிடையாது. எந்த ஒரு ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணுறது கிடையாது. பல மாநிலங்கள்லாம் ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட் பாபு கொண்டு வந்த ப்ராஜெக்டை ஜெகன் கேன்சல் பண்ணுறதும் ஜெகன் கொண்டு வந்த ப்ராஜெக்டை பாபு கேன்சல் பண்ணுறதுமா எல்லாம் கல்ச்சர் இருக்குது. அது மாதிரி கல்ச்சர் இங்கே கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் சரி கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அந்த அம்மா எதையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணலை. அதே மாதிரி கலைஞரோட காலம் வரும்போதும் அவரும் அந்த அம்மாவுடைய கவர்மெண்ட்டோட டிசிஷன்ஸை அவர் கேன்சல் பண்ணலை. எடப்பாடியாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணார். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்ணார். தெர் இஸ் அ நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதணும். சரியா? கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதர பாடல் பாதியிலே நிறுத்தப்பட்டது. வந்தே மாதர பாடலை பொறுத்தளவு காங்கிரஸ் நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு சர்தார் பட்டேலும் நேருவும் காந்தியும் எந்த வந்தே மாதரத்தை கொடுத்தாங்களோ அந்த வந்தே மாதரத்தை நாங்கள் பாடணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க கொடுக்கும்போது 1937 கொடுக்கும்போது அந்த பாடாத அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள், இந்த இந்து மகாசபைக்காரர்கள், இப்போ வேற பேர் வச்சு பாஜகன்னு வந்து நிற்கிறவர்கள் அப்போ பாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா பாடலை. அப்போ வந்தே மாதரமே பாட மாட்டேன்ட்டாங்க. இவருடைய பஞ்சாயத்து என்னன்னா எப்போ காந்தியும் சர்தார் பட்டேலும் காமராஜரும் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் இதை பாடினாங்களோ அப்போ வந்து இவர்கள் வந்து வந்தே மாதரத்தை பாடலை. இவர்கள் பாடுவதெல்லாம் மத பிரச்சனையை உருவாக்கி விடணும், 4 பேரை கேவலப்படுத்தணும். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நான்வெஜ் கொடுக்க மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். என்னட்டா உங்களுக்கு கலகத்தை மூட்டுறதும் உங்களுடைய விருப்பங்களுக்கு உங்களுடைய சாய்ஸை கேவலப்படுத்துறதும் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பஜ்ரங்களுடைய வேலை. இதை சொல்லி கடை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நார்த் இந்தியாவில் ஓடும் அந்த படம். வந்தே மாதரம் பாடினாங்களா பாடலையாங்கிறது இங்கே ஒன்றும் ஓட போகிறது இல்லை. வந்தே மாதரத்துக்கு முழுசு அர்த்தம் கட்டினா நம்மளுக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தே மாதரத்துடைய முழு அர்த்தம் என்னப்பா?
அப்படின்னு நாங்க எதுதானே போட்டோம், எதுதானே அந்த அந்த எந்த எந்த சட்டமா இருந்தாலும் சரி, நாங்க ஓட்டு போடாம இருக்கும்போது நீங்க வாட்டு தட்டிட்டு போனீங்கன்னா அது வேற சட்டமா? அது சட்டமே கிடையாது. அது வந்து எந்த காலத்திலயும் எங்களால சட்டமா ஏத்துக்கிற முடியாது. அது வந்து போலி சட்டம். அது எந்த ஒரு விவாதமே இல்லாம ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க அது வேற சட்டமா? அது வேற விவாதம். நீங்க வந்து அது வேற பார்லிமெண்ட் சொல்லுவீங்களா இல்ல நோட்டீஸ் போட? நீங்க கூட எந்த நோட்டீஸ் வேணாலும் ஒட்டுவீங்க. விவாதத்துக்கு கேட்டீங்கன்னா ஓட்டிங் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. நான் கத்திக்கிட்டு இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ பாஸ் பண்ணிடுவேன். ஆம் என்றோடு ஆம் என்க, இல்லை என்றோடு இல்லை என்கிட்ட பாஸ் பண்ணிட்டு முடிச்சு விட்டீங்கன்னா இங்க என்ன கேள்வி கேட்பீங்க? இப்போ தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மட்டும் அண்ணன் ஜேடிசிடி பிரபாகர் அது மட்டும் பண்ணாருன்னா உடனே பத்திரிக்கையாளர் கேட்பீங்க, இது நியாயமா ஜனநாயகமானு. அங்கே கேட்டால் மட்டும் நீங்க சொல்றீங்க நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கிறது. அமித்ஷாவும் மோடியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்கிறது எங்களுடைய பார்வை. சரியா?